9.79 lakhs வெறும் 9,79,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல கிடைக்கக்கூடிய டொயோட்டா ருமியானோட இ வேரியன்ட் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. ஸோ இதான் அந்த ருமியானோட லைனப்ல பேசிக் வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த வேரியன்ட்ல ஒரு 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த வேரியன்ட்ல இருந்து உங்களுக்கு சிஎன்ஜி ஆப்ஷன் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இந்த வேரியன்ட்ல 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட கிடைக்குது. ஸோ இது ஒரு 7 சீட்டர் எம்பிவி. இது வந்து 10 லட்ச ரூபாய்க்குள்ள எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம டீடைல்டாக பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு இந்த டொயோட்டா ருமியான் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க ஆனமலைஸ் டொயோட்டாக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். நீங்களும் டொயோட்டால அந்த கார்ஸ் புக் பண்ணணும் ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் 103 PS அண்ட் 139 நியூட்டன் ஆஃப் டார்க் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணும். இது கூட ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்ம ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் 20.5 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கிளைம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 16 or 17 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே இந்த டொயோட்டா ருமியான் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே கொடுத்துருக்காங்க. பேனட் வந்து வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் டிசைன் பார்க்குறப்போ இது வந்து எர்டிகாவோட ஒரு ரீபேட்ச்டு வெர்ஷன் தான். பட் ஃப்ரண்ட் டிசைனில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. அந்த கிரில் போர்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டொயோட்டா லோகோ வந்துருது அண்ட் ஆல்சோ ஒரு குரோம் ஃபினிஷுமே இந்த ஹெட்லாம்பை கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் இதில் ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துடும். அண்ட் ஆல்சோ இண்டிகேட்டர்ஸுமே இதில் ஹாலஜனில் தான் வருது. ஒரு குரோம் சரவுண்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க ஹெட்லாம்பை சுற்றி. இது பேஸ் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால இதில் ஃபாக் லேம்ப் கிடைக்காது. அதை சுற்றி ஒரு ஹவுசிங் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னதான் ஒரு பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே கீழே பம்பர் போர்ஷனில் ஒரு குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதுக்கு அடுத்த வேரியண்ட்லையுமே கிடைக்கும். ஸோ இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் மட்டும் தான். அதை மட்டும் நீங்கள் அடிஷனலாக வெளியில் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டொயோட்டாலையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு அந்த ஒரு மினி இன்னோவா லுக் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் இது ஒரு இன்னோவா அப்படின்னு நீங்கள் என்ன கமெண்ட்ஸில் திட்டாதீங்க. ஆப்வியஸ்லி இது மாருதியோட இந்த ரீபேட்ச்டு வெர்ஷன் தான். ஸோ சைட் ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ காரோட ஓவரால் லென்த் வந்து 4.4 மீட்டர்ஸில் இருக்குது. அண்ட் 2740 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் டீசென்ட். நல்லாவே ஸ்ட்ரெச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 185 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் வந்துடும். இதுவுமே இந்த எம்பிவிக்கு அடிக்வேட் எனஃப் தான். அண்ட் டயர் சைஸ் இதில் வந்துட்டு 15 inch அலாய் வீல் வரும். டாப் அண்ட் வேரியன்ஸில் 16 inch அலாய் வீல்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. 185, 65 or 15 inch ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. வீல் கேப்புமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டுக்கு ஃபெண்டரில் தான் இண்டிகேட்டர் வருது. அண்ட் ஆல்சோ ஒரு கேரக்டர் லைனுமே இந்த இடத்துலேருந்து ரன் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஒரு பிளாக் கலர்டு ஓவர் எய்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பிளாக் கலர்டு டோர் ஹேண்டில்ஸ் தான் இந்த வேரியண்ட்டுக்கு வருது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்க்குறது கொஞ்சம் இந்த பேசிக் மாடல் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் நீங்கள் க்ரோம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா பெருசாக தெரிவிச்சிக்காது. இந்த கிளாஸ் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா உள்ள உட்காரத்துக்குமே நல்லாயிருக்கும். அந்த கிளஸ்டோஃபோபிக்கான ஃபீல்லாம் பெருசாக இருக்காது. 45 லிட்டர் ஃபியால் டேங்க் கெப்பாசிட்டி இந்த காரில் வந்துருது. மேலே ஒரு ரிப்டு ரூஃப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி எதுவுமே பெருசாக கிடையாது. ஸோ தேர்ட் ரோக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிளாஸ் ஏரியா இந்த டொயோட்டா ருமியானில் கொடுத்துருக்காங்க. ரியர் ஓவர் ஹேங்குமே கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்க்குறப்போ இங்கே வந்து அந்த வால்வோ ஸ்டைலில் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். பேஸ் வேரியண்ட்லேயே எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜன் பல்பில் ரியரில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடும் ரிஃப்ளெக்டர் வந்துருது. அண்ட் ஆல்சோ ரியரில் 4 பார்க்கிங் சென்சர் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த வேரியண்ட் கிடையாது. நியோ டிரைவ் இ அப்படிங்கிற ஒரு பேஜிங் இருக்குது. ஸோ இது வந்து பெட்ரோலுக்கு வரும். சிஎன்ஜி ஆப்ஷனுக்கு அந்த நியோ டிரைவ் பேஜிங் வராது. ருமியான் பேஜிங் கொடுத்துருக்காங்க. டொயோட்டா லோகோ சென்டரில் வந்துருது. அண்ட் ரியரில் வாஷர் டிஃபவரில் எதுவுமே இந்த வேரியண்ட் கிடையாது. பட் ஸ்பாய்லர் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே லைட்டாக எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் இந்த இடத்துல வந்துருது. ஆக்சுவலாக ஸ்பாய்லர் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த கிளாஸ் ஏரியா ரியரில் அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் பூட் ஸ்பேஸுமே இந்த காரில் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 7 சீட்ஸும் நம்ம ஆக்குப்பை பண்ணாலுமே இந்த இடத்துல ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இந்த சீட்டை நம்ம 50-50 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். பட் இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹம்ப் அப்படிங்கிறது இருக்குது. இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட் பண்ணிக்கிறதுக்குலாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரிக்ளைன் ஆங்கிளுமே இருக்குது. ஓகே, ஒரு பெய்ஜ் கலர் சீட்ஸ் தான் கொடுக்குறாங்க. நான் உள்ள போகிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் தேர்ட் ரோ ஸ்பேஸுமே இதில் டீசெண்டாக இருக்குது. அண்ட் பூட் ஸ்பேஸுமே ஓகே தான். ஒரு 2-3 பேக் வைக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் ஸ்பேர் வீல் வந்துட்டு அடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஸ்டீல் வீல் தான் வருது. ஸோ இந்த இடத்துல தான் ஸ்பேர் வீலுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அண்ட் ஓவராலாக அந்த ஸ்பேஸ் வந்து நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பூட்டுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வண்டி சப்போஸ் லாக்கில் இருந்துச்சு அப்படின்னா மேனுவலாக தான் நம்ம இந்த கீ வச்சு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்துட்டு ரிமோட் கீ கிடையாது. ஸோ இதுதான் இந்த காரோட கீ. இதை வச்சு நம்ம எதுவுமே பண்ணிக்க முடியாது. ஜஸ்ட் மேனுவலாக தான் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன் திஸ் 2026 அட்லீஸ்ட் ஒரு ரிமோட் கீயாச்சும் கொடுத்துருக்கலாம். பட் லாக்கிங் அன்லாக்கிங் எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரியரில் பார்க்குறப்போ எவ்வளோ பெரிய டோர்ஸ் அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு ஆல் பெய்ஜ் கலர் டோர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். அண்ட் 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. இந்த டோர் ஹேண்ட்லுமே இந்த டோர் பேட்ச் கலர்லேயே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் பாக்கெட்ஸுமே நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ 1 லிட்டர் பாட்டில் வைக்கலாம். அண்ட் ஆல்சோ அது இல்லாமல் தனியாக ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இன்டீரியரில் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நல்லா டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான சீட்ஸ் அண்ட் ஆல்சோ 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் செகண்ட் ரோ கிடைக்குது. அண்ட் சென்டரில் ஆம்ரெஸ்ட்லாம் இந்த வேரியண்ட்டுக்கு எதுவும் கிடையாது. ஸோ இந்த சீட் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்குமே புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரெஸ் ரொம்ப ஈஸி. ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது.
அப்படியே ஸ்லைட் பண்ணி நான் உள்ளே வந்துட்டேன். உங்கள் வீட்டில் ஏஜ் பர்சன்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த காரோட இன்க்ரெஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். உள்ளே வந்தப்பறம் நல்ல ஒரு லெக் ரூம் அண்ட் நீரும் இந்த காரில் கிடைக்குது. அண்டர் தை சப்போர்ட் கொஞ்சம் கம்மி தான், பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. பட் உட்காரத்துக்கு ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8", எனக்கு நல்ல ஒரு ஹெட்ரூம் இந்த இடத்துல கிடைக்குது. அண்ட் ஒரு கிராப் ஹேண்டில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கேபின் லேம்ப்ஸ் ஃப்ரண்ட்டில் அந்த இடத்துல வந்துடுது. அண்ட் ரியரில் சென்டரில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக 3 பேர் உட்காரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்காரலாம், அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். பட் ரொம்ப கிராம்டாக இருக்காது. 2 பேர்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ரியரில் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் ஏசி வெண்ட் எதுவுமே இந்த காரில் கிடையாது, விச் இஸ் அ பிக் மிஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இவ்வளோ பெரிய கேபின் இருக்க ஒரு காருக்கு ரியர் ஏசி வெண்ட் இல்லை அப்படின்னா அந்த ஏசி த்ரோ வரது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல தான் அந்த ஏசி வெண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அண்ட் ஃப்ரண்ட் சீட் பெல்ட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சருமே இந்த பேசிக் வேரியண்ட்லேயே டொயோட்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ 6 ஏர் பேக்ஸ் இந்த பேஸ் வேரியண்ட்டில் வந்து ஸ்டாண்டர்டாக வந்துருது. ஸோ ஓவராலாக செகண்ட் ரோ ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் தான். அண்ட் அடிஷ்னலி இந்த சீட்டை வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் புஷ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ நம்ம தேர்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லிவர் மூலிமா இந்த சீட் அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வந்துட்டு தேர்ட் ரோ போகும். என்னென்னா ஹைட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால உள்ளே வரப்போ நம்மளோட ஹெட் வந்துட்டு மேலே டச் ஆகலை, ரூஃபில் டச் ஆகலை. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ உள்ளே வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ என்ன தான் என்னோட நீ வந்து ஃப்ரண்ட் சீட்டில் லைட்டாக டச் ஆகிட்டு இருந்தாலுமே உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. லெக் ரூம் நீரும் வந்து கம்மி தான், அண்டர் தை சப்போர்ட்டுமே கம்மி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் தை சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஹெட்ரூம் பரவாயில்ல, ஹெட்ரூம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் வந்துடுது, இந்த இடத்துல ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. விண்டோ ஏரியாவுமே தேர்ட் ரோக்கு நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக யூஸபிளான ஒரு தேர்ட் ரோ ஸ்பேஸ் இந்த டொயோட்டா ருமியானில் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இது ஒரு MPV. ஸோ அதனால் அவ்வளோ கிராம்டாலாம் ஸ்பேஸ் இங்கே ஃபீல் ஆகலை. டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. நம்ம ட்ராவல் பண்ணலாம், அடல்ட்ஸுமே உட்காந்து ட்ராவல் பண்ணுற அளவுக்கு தான் இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இந்த தேர்ட் ரோக்குமே ஏசி வெண்ட் கிடையாது. இந்த இடத்துல இதுக்கு அடுத்த வேரியண்ட்டில் ஏசி வெண்ட் கிடைக்கும், இதில் அவங்க எதுவும் கொடுக்கல. 2 சைடும் கப் ஹோல்டர் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்லையுமே 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் இந்த இடத்துல வந்துடுது. எக்ரஸ் பார்ப்போம். எக்ரஸுமே அதே மாதிரி தான், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் தான். இந்த இடத்துல 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ். அண்ட் டிரைவருக்கு மட்டும் 1 டச் டவுன் ஃபங்க்ஷன் வந்துருது. பட் ஆனால் 1 டச் அப் ஃபங்க்ஷன் கிடையாது. லாக்கிங் அன்லாக்கிங்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சைல்ட் லாக்கான பட்டனுமே இந்த இடத்துல வந்துருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட் டோரில் மட்டும் தான் வருது. ஃப்ரண்ட்லேயுமே டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக தான் இருக்குது. இனிமேல் 1 லிட்டர் பாட்டில் வைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் தனியாக ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஸ்பீக்கர்ஸ்லாம் எதுவுமே இந்த வேரியண்ட்டு கிடையாது. டச் ஸ்க்ரீன் அண்ட் ஆல்சோ ஸ்பீக்கர்ஸ் இது ரெண்டுமே இந்த வேரியண்ட்டு கிடையாது. சீட்ஸ் நல்ல பெரிய சீட்ஸ், நல்ல அகாமடேட்டிவான சீட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. பெய்ஜ் கலரில் தான் சீட்ஸ் வருது. அண்ட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சருமே இந்த வேரியண்ட்டு கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்த வேரியண்ட்டில் தான் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன், ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டன் வந்துருது. அண்ட் ஆல்சோ ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனுமே கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு டெட் பெடலுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த காரோட கீ, நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். இன்டீரியர் பார்ப்போம். அதில் கிளச் லாக்குமே இருக்குது. ஸோ கிளச் மேலே கால் வைக்காமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகாது. ஸோ எல்லாமே ஒரு பெய்ஜ் கலரில் கொடுத்துருக்கிறதுனால நல்ல ஏரியா ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு கிரே கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்துட்டு ஒரு மாதிரி இந்த லைட் ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பெய்ஜ் கலரில் வந்துருது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் ஒரு அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துருது. ஸோ இந்த சென்டரில் வர TFT டிஸ்பிளே டாப் அண்ட் வேரியண்ட்லையுமே இதே டிஸ்பிளே தான் வரும். இதுலையுமே அதே டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் அண்ட் ஆல்சோ ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்துருது. ஸோ மோஸ்ட்லி இந்த பேஸ் மாடலுக்கு வந்துட்டு ஒரு மோனோக்ரோம் மாதிரி தான் ஒரு டிஸ்பிளே கொடுப்பாங்க. இதில் வந்து கலர்டு TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சென்டரில். அதில் டைம் வருது அண்ட் ஆல்சோ ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி ரேஞ்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் வார்னிங்கான அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஆவரேஜ் கிலோமீட்டர் பர் லிட்டர் அண்ட் ஆல்சோ ஆவரேஜ் ஸ்பீட், டிரைவிங் டைம், ஐடியல் ஸ்டாப்பில் சேவ் ஆன ஃபியூலோட லெவல் இந்த இடத்துல வரும். கிளாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் G-ஃபோர்ஸ் மீட்டர் வந்துருது. அண்ட் ஆல்சோ பவர் அண்ட் டார்க் மீட்டர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சலரேஷன் அண்ட் பிரேக் அதுக்கான ஒரு கிராஃபிக்ஸ் வருது. அண்ட் இதில் ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டமுமே இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்காங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டாகல் தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டாகல் யூஸ் பண்ணி நம்ம ட்ரிப் மீட்டர் செட் பண்ணிக்கலாம். ட்ரிப் A, ட்ரிப் B அண்ட் ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மேனுவல் ஏசி தான் இந்த வேரியண்ட்டுக்கு வருது. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மட்டும் தான் இந்த காரில் ஃப்ரண்ட்டில் கிடைக்குது. அண்ட் ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்ல ஸ்லிக் ஷிஃப்டிங் தான். ஒரு மேனுவலான ஹேண்ட் பேக் தான் இந்த வேரியண்ட்டுக்கு வருது. இந்த இடத்துல சின்னதாக ஒரு கபி ஹோல் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்டு ஹோல்டர் மாதிரி இருக்குது. அண்ட் க்ளோ பாக்ஸுமே ஒரு டீசென்ட்டான சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஏசி வென்ட்ஸ், இந்த 4 ஏசி வென்ட்ஸ் நம்பி தான் இந்த காரோட கேபின் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த 4 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. IRVM மேனுவல் அட்ஜஸ்ட் கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம தூக்கி தான் வெட்டுக்கணும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான்.
வேறு எதுவுமே கிடையாது. கேபின் லேம்ப்ஸ் ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 லட்ச ரூபாய் ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு எனக்கு நல்ல ஒரு லேபிளான ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் இருக்க ஒரு MPV வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த டொயோட்டா ருமியானை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ரொம்ப ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் அதில் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ ORM சஜஸ்ட்டுக்குமே நம்ம மிரர் ஓப்பன் பண்ணி தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மேனுவல் அட்ஜஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. உள்ள கூட நம்ம எதுவும் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் நிறையவே மிஸ் ஆகுது. முக்கியமான விஷயம் ரியர் AC வென்ட், ORM சஜஸ்ட் அண்ட் இந்த கீ ஒரு ரிமோட் கீ கொடுத்துருக்கலாம். ஸ்டியரிங் நிமே அந்த கண்ட்ரோல்ஸ் எதுவுமே அவங்க கொடுக்கல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நீங்கள் வந்து வெளியே அக்சசரிஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி என்னோட பட்ஜெட் இதுதான் அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த டொயோட்டா ருமியானோட வேரியண்ட்டை கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ அதில் எந்த ஒரு குறையுமே வைக்கல. 6 airbags, ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அண்ட் வெஹிக்கல் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே இந்த டொயோட்டா ருமியானில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 11,80,000 rupees ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ மேபி ஒரு 10 or 20,000 rupees டிஃப்ரென்ஸ் இருக்கும். டீலருக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுதாங்க இந்த டொயோட்டா ருமியான் வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் பற்றி உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in the next video real soon. Take care, bye bye and drive safe.